ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரும் சமைப்போம். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு வாழைப்பூ வடை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து 2-3 தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கடலைப்பருப்பு எடுத்து நம்ம உடைக்கும் போது டக்குன்னு உடஞ்சி வரணும். இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும் நமக்கு பருப்பு, அப்போ தான் வடை நல்லா வரும். இப்போது இந்த ஊரில் இந்த கடலைப்பருப்பை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு மாற்றிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஸோ நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்பவுமே பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும். பருப்பு வந்து நமக்கு நல்லா ஊறி வந்திருக்கனால சட்டுனே அரைப்பட்டுரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து வாழைப்பூக்களெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த இதில் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்க இந்த பூக்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூக்களில் இருக்க அந்த ஒரு பூலையும் இந்த மாதிரி நீளமாக ஒரு குச்சி மாதிரி ஒரு தடியாக இருக்கும், அதை வந்து நம்ம எடுத்துடணும். கூடவே அது கூட இருக்க இந்த ஒரு இதழ் மாதிரி இருக்கிறதையும் எடுத்துடணும். இது வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த பூவில் இருக்க நடுப்பகுதியில் இருக்க அந்த ஸ்டெம் மாதிரி இருக்க இந்த குச்சியையும் அது பக்கத்தில் இருக்க இந்த இதழ் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதே மாதிரி நம்ம எல்லா பூக்கள்லையுமே தனித்தனியாக ஒன்று எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இதை வந்து நல்ல ஒரு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சமாக எடுத்து பஞ்சாக சேர்த்து வச்சு இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் சீக்கிரமாக இப்போவே சமைச்சிடணும், சமையலுக்கு பயன்படுத்திடணும். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா இது எல்லாமே கருத்து போயிடும். செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் வந்து இதை கட் பண்ண இந்த வாழைப்பூ துண்டுங்கள் எல்லாத்தையுமே ஒரு மோர் கலந்த தண்ணியில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா கருத்து போகாமல் இருக்கும். நான் வந்து இப்போவே செய்ய போகிறேங்கிறதுனால நான் கட் பண்ண உடனேயே நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து அரைக்கும் போது நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ கொஞ்சமாக காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் நம்ம அந்த கடலைப்பருப்பு அரைக்கும் போது தான் நமக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும். ஸோ நம்ம இதை வந்து செஞ்சு வச்சோடனே நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடணும். இது எல்லாத்தையுமே கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போது பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் காய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த வடையெல்லாம் சின்ன சின்ன பால்களை ஒட்டி வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் வடை போடுறதுக்கு. இப்போ கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கலாம். நீங்கள் கையிலேயும் செய்யலாம், இல்லை வாழை இலை இல்லை கவரில் கூட, ஏதாவது பாலித்தீன் கவரில் கூட நம்ம இந்த மாதிரி தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வடை ஷேப்புக்கு உள்ளங்கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓரங்களில் கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தட்டினது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து பொரிக்கிறதுக்கு வந்து நம்ம வடையெல்லாம் தயாராக இருக்குது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். சின்ன துண்டு போட்டு பார்க்கும்போது டக்குன்னு உப்பி வரணும். இப்போ அந்த ஸ்டேஜ் வந்து நம்ம கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வடையெல்லாம் பொரிக்கலாம். ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம்.
ரொம்ப நெருக்கமாகவும் போட்டுறக்கூடாது. கொஞ்சம் தாராளமாக இருக்கிற மாதிரி இடைவெளி விட்டு நம்ம இந்த வடைகளை போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க. ஒரு சைடு வந்து கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. பின் நம்ம திருப்பி போடலாம். 2 பக்கமுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்போட அனல் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப லோ ஹீட்டுக்கு போயிட்டாலும் எண்ணெய் குடிக்கும். ஹை ஃப்ளேமில் இருந்தாலும் சீக்கிரமாக கரிஞ்சிடும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட வடையெல்லாம் நல்லா தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா வடை மாவுகளையும் நம்ம தட்டி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான முறுமுறுன்னு வாழைப்பூ வடை வந்து தயாராகிடுச்சு. இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை டீ காஃபி கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு பருப்பு சாதம் ரசத்துக்கெல்லாம் கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.